ஆண்மை அப்படின்னா என்ன? ஆண்மைன்னா என்ன? பெண்மைன்னா என்னன்னா, உறவாடுகிற ஒரு தன்மை தான். யார்ட்ட ஆண்மை இருக்கோ, அவங்ககிட்ட தான் உறவாட முடியும். யார்கிட்ட பெண்மை இருக்கோ, அவங்ககிட்ட தான் உறவாட முடியும். உறவாட முடியல அப்படின்னா, ஆண்மை இல்லன்னு அர்த்தம். பேச முடியல, அவங்ககிட்ட பழக முடியல அப்படின்னா, ஆண்மை இல்ல. ஒரு பழக முடியாத ஒரு ஆண், பேச முடியாத ஒரு ஆண், அப்போ அவனுக்கு பேச தெரியாத ஆண், பேசவே விரும்பாத ஆண், தனிமையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஆண்மை இல்ல. அந்த பழகுற அந்த ஆர்வம், பழகுற தன்மை தான். ஒருத்தர்ட்ட பழக தெரிஞ்சிருக்கணும். ஆ அந்த வகையில ஆண்மைய அதிகப்படுத்தணும். ஆண்மைங்கிறது வந்து இயற்கையான விஷயம் தான். அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் பழகத் தெரியணும், பேசத் தெரியணும். அப்போ புடிச்சிருக்கணும். அப்போ ஒரு ஆணுக்கு ஆண்மை வரணும் அப்டின்னா, அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடித்திருக்க வேண்டும். பிடித்திருந்தாலே அவன் பேச ஆரம்பிச்சுருவான். அவனுக்கு வந்து பழகத் தெரியும். ஆனா வந்து ஒரு பெண்ணுக்கோ, ஆணுக்கோ பழகத் தெரியும். ஆனா அவங்களுக்கு சரியான துணை கிடைக்காதப்ப, அவங்களுக்கு வந்து அந்த ஆண்மை என்பது இல்லாதது போன்று தெரியும். அப்போ அவங்களுக்கு பழகத் தெரியுங்கிறனால, பேசத் தெரியும் அப்படிங்கிறனால, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைக்கும்போது, அவங்க பழக ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை என்பது வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது பிடித்தவர்களை திருமணம் செய்யும்போது, அவங்க அந்த பழகுறதும், பேசுறதும் பிடிச்சு பழகுறாங்க, பிடிச்சு பேசுறாங்க. அதுதான் ஆண்மையை அதிகரிப்பதற்கு உதவுகிறது. இப்போ வந்து ஒரு மனைவி அவனுக்கு பிடிக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு வந்து பேசுவதற்கே வெறுப்பா இருக்கும். பழகுவதற்கே வெறுப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் வெறுப்பா தான் இருக்கும். ஒருத்தர்ட்ட பேசுவதற்கே பிடிக்கல, பழகுவதற்கே பிடிக்கல. அப்போ உடலுறவு மட்டும் ஆர்வமா ஈடுபடுவாங்களா? ஈடுபட மாட்டாங்க. உடலுறவே வச்சுக்க மாட்டாங்க. அது எனக்கு தேவையில்ல அப்பேற்பட்ட அப்படிங்கிற மாரியான எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். அதனால வந்து பிடித்தவர்களை திருமணம் செய்தால், ஒரு ஆணுக்கு ஆண்மை அதிகரிக்கும், பெண்ணுக்கு பெண்மை அதிகரிக்கும். பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொண்டால், அது இங்க நெறைய நடக்குது. நம்ம வந்து புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படிங்கிறது தெரியாமலே, பெத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த உலகத்தில பெரும்பாலான நாடுகள்ல பெத்தவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, கல்யாணத்தில. அரேபிய கண்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா, அரேபிய கண்ட்ரி, இந்தியா, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா, இப்படியே பல நாடுகள்ல வந்து காதலுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, வேற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, பெற்றோர்களுடைய ஆதிக்கம், அப்புறம் சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, பணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து, பழகுற அந்த நெலைம உலகம் முழுக்க இருக்குது. பணத்துக்கு ஆசைப்படு விபச்சாரம்னா என்னது? அது பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணோட போறா. ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு பணத்தாசை காட்டி தானே விபச்சாரம். அப்போ விபச்சாரம் உலகம் முழுக்க இருக்குது. அப்ப அது வந்து இந்த குடும்ப விஷயத்திலயும் ஆதிக்கம் நுழையுது. விபச்சார மனநிலை என்பது குடும்ப விஷயத்திலயும் நுழையுது. எப்படின்னா, பணத்துக்காக வந்து ஒரு ஆணை கல்யாணம் செய்றது. ஒரு பெத்தவங்க வந்து பணத்த பார்த்து தான் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை கல்யாணம் செய்றது. அதுபோல ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு பணத்தாசை காட்டி, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு. இந்த மாரியான ஆசைகள காட்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இது வந்து அப்ப அது இந்த திருமண விவகாரங்கள்ல இருக்கு. அப்ப இதுவும் ஒரு விபச்சார சிந்தனையோட ஒரு ப ஒரு ஒரு ஒ ஒரு மாதிரியான ஒரு வடிவம் தான். ஒரு பிரிவு தான். விபச்சாரம் வந்து நேரடியா பண்றது ஒண்ணு. அங்க இருக்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல, பணத்தாசை காட்டி, பணத்திற்காக ஒரு ஆணிடம் படுப்பது. அதுபோல ஒரு பெண்ணிடம் பணத்தாசை காட்டி, நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், என் கூட படுன்னு சொல்றது. அதானே விபச்சாரம். அப்ப அதே சிந்தனை வந்து இந்த திருமண விவகாரங்கள்லயும் நடக்குது. அதனால வந்து இந்த மாரி அப்போ இதுதான் அந்த விபச்சாரங்கிறது வந்து உலகம் முழுக்க இருக்கு. திருமணங்கள்ல காதலுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னா, அது காதலை அடிப்படையாகக் கொண்டது. அன்பு, பாசத்தை அடிப்படையாகக் கொண்டதா இருக்கணும். இந்த பணத்திற்காக அப்போ வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஆண்மை என்பது குறைபாடு ஏற்படும். பெண்மை என்பது குறைபாடு ஏற்படும். தாம்பத்திய உடலுறவில் ஈடுபாடின்மை ஏற்படும். உடலுறவு அந்த பேசுவதில் உனக்கு இருக்கிற ஆர்வம் தான், அந்த உடலுறவில் வைத்துக்கொள்வதில் உனக்கு உன் மனைவியோட, உன்னுடைய கணவனோட உனக்கு பேசுவதில், பழகுவதில், பார்ப்பதில் அவன பார்க்கணும், என் புருஷன நான் பார்க்கணும். எப்போ வருவானோ? அவன பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதுபோல என் பொண்டாட்டிய நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல. இதுதான் ஆண்மைக்கான அடிப்படை. பார்ப்பதற்கான ஆசை, பழகுவதற்கான ஆசை, பேசுவதற்கான ஆசை. எந்த அளவுக்கு உனக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆண்மை இருக்கும். அது குறையும்போது, அந்த பழகுறதுக்கே எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டிய பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என் புருஷன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படிங்கும்போது, அப்போ உடலுறவு வச்சுக்கிறதுக்கு மட்டும் யாருக்காவது ஆர்வம் வருமா? வராது. அதுலயும் ஆர்வம் குறைஞ்சு போய் ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, தாம்பத்திய குறைபாடு, பாலியல் குறைபாடுகள் ஏற்படும். அதனால தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாக்கா, இந்த ஆண்மை குறைபாடு, தாம்பத்திய குறைபாடு, பாலியல் குறைபாடு, பெண்மையில் குறைபாடு என்பதே ஏற்படாது. காதல்ங்கிறது என்னது முதல்ல? நீ யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறியோ, அவங்க பேசினா கேட்கணும்னு உனக்கு யார்கிட்ட ஆசை இருக்கோ, அதுதான் காதல். காதல எப்படி கண்டுபிடிப்பது?
ஃபோனில் பேசுகிறதுலாம் வந்து இது வந்து செயற்கையானது. ஏன்னா நம்ம வந்து ஃபோனில் செயற்கையாக பேசுவோம். சும்மா வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக ஏதாவது வார்த்தைகள போட்டு கன்டினியூவா பேசிக்கிட்டே இருப்போம். ஃபோனில் வந்து நேர்ல முகத்த பார்த்து நீ யாருக்கிட்ட நீ நெறைய நேரம் பேசுறியோ, உரிமை எடுத்து பேசுறியோ, உரிமை எடுத்து பழகுறியோ, அதுதான் வந்து காதல். நீ வந்து நேர்ல யார்கிட்ட உனக்கு பழகுவதற்கு ஆர்வம் இல்ல, பேசுவதற்கு ஆர்வம் இல்லன்னா, அவங்ககிட்ட காதல் இல்லன்னு அர்த்தம். அதனால யாருகிட்ட நீ நேர்ல நெறைய பேசுறியோ, நெறைய பழகணும்னு ஆசைப்படுறியோ, அவங்ககிட்ட உனக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரியான ஆட்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா, உனக்கு ஆண்மையும் அதிகரிக்கும், பெண்மையும் அதிகரிக்கும். பாலியல் குறைபாடுகள் எதுவுமே உனக்கு வராது. இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நோய்கள் கூட எந்தவித நோய்களும் வராது. நீ பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணா, பாலியல் குறைபாடு மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட குறைபாடுகள் ஏற்படாங்க. ஏகப்பட்ட நோய்கள் உடலில் வர ஆரம்பித்துவிடும். அந்த அளவுக்கு உறவு முறைங்கிறது வந்து உன்ட்ட நெறைய பணம் இருக்கலாம். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீ வாங்கி சாப்பிடலாம். ஆனா வந்து உறவு முறையில உனக்கு குறைபாடு இருந்து ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது வந்து எப்படியோ, அதுபோல உறவு முறையில் குறைபாடுங்கிறது எப்படின்னா, பிடிக்காதவங்களோட பழகுறது, பிடிக்காதவங்களோட வாழ்றது. அப்போ உனக்கு உறவு முறையில் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். பிடிச்சவங்களோட நீ பழகணும். பிடிக்காதவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து வெளிய வரணும். பிடிக்கல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்க மேல பரிதாபப்பட்டு பிடிக்காதவங்களோட பழகுற வழக்கங்கிறது வந்து ஒரு பெண்கள்ட்ட மட்டும் கிடையாது. ஆண், பெண் உறவுல மட்டும் கிடையாது. சில நண்பர்கள்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்ககிட்ட பழகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சா அவரு வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அந்த மாரியெல்லாம் நடக்குது. ஆண் ஆணுக்கு இடையில, பெண் பெண்ணுக்கு இடையில பிடிக்காதவங்ககிட்ட கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாரிலாம் இல்லாம, பிடிச்சவங்களோட நம்ம என்னைக்குமே பழகணும். பிடிக்காதவங்ககிட்ட இருந்து சண்டை போடாம அவங்ககிட்ட இருந்து விடுபட்டு விட வேண்டும். அப்படி பழகும்போதே நமக்கு எந்தவித குறைபாடுகளும் ஏற்படாது. நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். நமக்கு பேச முடியும். பேசுகிற ஆர்வம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டு உறவு முறையில் நாம வந்து நமக்கு பேசத் தெரியும், பழகத் தெரியும். அந்த தன்னம்பிக்கை. அதுதான் வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை எதுவும் இல்லாமல் செய்து தாழ்வு மனப்பான்மைன்னா என்னன்னா, பிறரிடம் பழகத் தெரியல, நமக்கு பேசத் தெரியல அதான். அதுதான் அந்த ஆண்மை குறைபாடு அது சம்மந்தமான பிரச்சனைகள அது உருவாகும். அதனால பிடித்தவர்களோடு நீ பழகினால் போதும். பிடித்தவர்களிடம் நட்பு, பிடித்தவர்களிடம் காதல். இந்த 2 இருந்துட்டாலே போதும். அது மாரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, பிடிச்சவங்களோட பழகுங்க. சின்னவங்களா இருந்தாலும் பிடிச்சவங்களோட பழகுங்க. இந்த மாரி பிடித்தவர்கள் தான் உனது உறவுகளாக இருக்கும் பட்சத்தில், உனக்கு வந்து இந்த வாழ்வதில் உனக்கு ஆர்வம் ஏற்படும். பேசுவதில், பழகுவதில் உனக்கு ஆர்வம் ஏற்படும். அது உனக்கு எந்தவித குறைபாடும் உனக்கு இருக்காது. உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கணும்னா, உறவு முறையில் இது போன்ற குறைபாடுகள் இல்லாமல் நிறைவான ஒரு மனப்பான்மையோடு வாழ வேண்டும். பிடித்தவர்களோடு பழகினால், பிடித்தவர்களோடு சேர்ந்து வாழும்போது, நமக்கு வந்து நோய்கள் எதுவும் வராது.